சொன்னேன், சொல்லிடு போனை பண்ணுன்னு. ஒரு பேச்சு கேட்க மாட்டேன்னா. இப்ப பாக்கறால என்ன நடந்ததுன்னு இதுக்கு தான் முதல்ல சொன்னேன். என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துட்டு. நெஞ்சுக்குள்ள அப்பவே படபடன்னு வந்துச்சு. இதுக்கு தான் வந்துச்சு போல. இப்போ என்ன நடந்து போச்சு? நீ டென்ஷன் ஆகிட்டு கிடக்கா? கம்முன்னு இருக்கா சும்மா? ஒரு வாரம் இருப்பா அவன் மிஞ்சி போனா. அதுக்கு மேலே வந்து ஆள் கூப்பிட வரும் பாரு. ஏன்னா அவ அம்மா அதுக்கு மேலே வீட்டில் வேலை செய்ய மாட்டாவ. பத்துக்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு வந்து என்னை கூப்பிட வரதான் செய்வாவ. நீ வேணா பாரு. எத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன். உடம்பு சரியில்லைன்னா கூட அனுப்ப மாட்டாவில. வேலைக்காரி மாதிரி இல்லை, வீட்டோட வச்சுருந்தாவ. எக்கா என்ன கலை மாமியார் கத்திட்டே போகுது, பின்னாடியே கலை மாப்பிளையும் போறாவ. எதுவும் சொல்லல? என்ன எதுவும் பிரச்சனையாக்கா? அதை ஏன் கேட்க லலிதா? தம்பி போய் அவ வீட்டில் கூட்டிட்டு வந்திருக்காவ. ஊர்ல இருந்து எல்லாம் வந்துட்டாவ, வீட்டில் தான் இருக்காவன்னு சொல்லியிருக்காவ. அதான் நீங்கள் எல்லாம் எனக்கு சொல்லல தகவல், 3ஆம் மனுஷன் சொல்லி எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து ஒரே ஆடுன்னு ஆடிட்டு போறாவ. இங்கே இருக்கட்டு அப்படின்ட்டு போயிட்டாவ. ஒரு வார்த்தை கூப்பிடல, கட்டின பொண்டாட்டியான்ட்டு அவ அம்மா பின்னாடியே அப்படி போயிட்டாவல. இப்படி இருப்பாவன்னு நான் நினைக்கல. ஆமாம், இன்னைக்கு தான் உன் குழந்தைனை பற்றி உனக்கு தெரியுமாக்கும். ஏன் மனுஷா, உமருக்கு ஏன் இந்த வேலை? எதுக்கு வேலை மெனக்கிட்டு அங்கே போனீரு? கடைக்கு தானே போறேன்னு போனீரு. எதுக்கு அவிய வீட்டுக்கு போனீரு? அப்புறம் வீடு தேடி வந்து அடிப்பேன் உதைப்பேன்னா அதான் நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்தேன். ஆம்பளையா இருந்தா 2 அடி கொடுத்துருப்பேன். பொம்பளையா போயிட்டாவில என்ன பண்ண? அதனாலதான் கட்டின புருஷன்கிட்டயும் மாமியார்கிட்டையும் சொல்லிட்டு வரும்னு போனேன். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கலாம்ல. இங்கேயே சரின்னு என்னமோ தலையாட்டிட்டு உமர் பாட்டுக்கு போனீரு. இதை மாதிரி வேலை பண்ணிட்டு வந்திருக்கீர. ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீர. இந்த பாவத்தை எங்க போய் தொலைக்க போறோம்? வீட்டுல சிவனேன்னு அவள் பாட்டு கடந்தா நான் என் பாட்டு கடந்துக்க போறேன். நான் ஏன் அங்க போறேன்? எனக்கு என்ன தலையிலுத்தா அங்க போய் சொல்லிட்டு வரணும்னு? தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டா அதான் சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லிட்டு வந்திருக்கு. இனி வீட்டுல அடக்க கொடுக்குமா இருப்பாவல்ல. இனி என் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது நாட்டாம பண்ணிட்டு. உனக்கு நேத்தே அடி கொடுத்துருக்கணும். நிம்பல் தப்பு பண்ணிடுச்சு. ஒழுங்கா நடந்துக்கோ. எம்மா சும்மா இருமா. ஏம்மா இப்படி பண்ணா? அவர் செஞ்சது என்ன தப்பா இருந்தாலும் நீ இப்படி பண்ணக்கூடாதுமா. ரொம்ப தப்பு. நீ சும்மா இரு. உன்ன மாதிரி பொண்டாட்டியால தான் இதே மாதிரி ஆயிட்டு வருதுங்கோ எல்லாம். கலை, நான் வீட்டுக்கு போகுது. அம்மா வந்திருக்குது. அப்பா அம்மாவை போய் நான் பார்க்கணும். போகுது. அப்புறமா நான் உனக்கு கால் பண்ணுது. இல்லைன்னா நான் உன்னை வந்து பார்க்குது. அக்கா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. லல்லு அக்கா, போயிட்டு வருது. உன் புருஷனை அடிச்சுடுச்சுன்னு கவலைப்படாதே. அது ரொம்ப தப்பு பண்ணுச்சு. எனக்கு கோபம் வந்துடுச்சு. அதான் தப்பா நினைச்சுக்காதே. வரேன். அவ கூட கூட்டி செஞ்சு கிடந்தா பாரு. நீ இங்க நிக்கா, அவ பாட்டுக்கு போயிட்டால புருஷன் வீட்டுக்கு. அவ சாமர்த்தியசாலி. என்னடா சண்டை போட்டுட்டு நம்மளால இவ கிடக்கால அப்படின்னு கொஞ்சம் கூட நினைப்பில்லையா அவளுக்கு? அவ பாட்டுக்கு டாட்டா சொல்லிட்டுல போயிட்டா. அப்புறம் நான் அக்கா வீடுன்னு உன் வீட்டில் கிடப்பேன். அவள் எங்கே கிடக்க முடியுமா? போய் அம்மா அப்பா வேற வந்திருக்காவ. போய் பார்க்க தானே செய்யணும். சும்மா எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிக்காதக்கா. இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு இவ்வளோ ஆங்காரம் கூடாதுக்கா. ஆம்பளையே எட்டி அடிச்சு விட்டால. என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை அடிச்சிட்டாலக்கா. அன்னைக்கு இதே வாய் தானே சொல்லிச்சு, இப்படிதான் இருக்கணும், இஷ்டத்துக்கு தான் வாழணும்னு. இன்னைக்கு ஏன் குறை சொல்லிட்டு இருக்கிய? பிள்ளையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசுல பட்டதெல்லாம் பேசுதுன்னு சொல்லி பாராட்டினியல்ல. இப்போ உங்களுக்குன்னு வந்தோடனே கஷ்டமா இருக்கோ? இல்ல என்ன இருந்தாலும் என் புருஷனை அடிச்சோன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. அதான் வேற என்ன. இப்பயும் சொல்ற அந்த பிள்ளை எனக்கு பிடிக்கதான் செய்யுது. சும்மா வச்சோன்னாவே தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற என்ன காமிச்சிட்டு போயிட்டால. இனி அவ கதையை தான் அவ பாப்பா. இனி நீ அங்க போனா என்ன போலனா என்ன, அவளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. நிம்மதியா தூங்கணும். இனி எந்த பயமும் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம். எப்ப யார் வருவாங்களோ என்ன பதில் சொல்லணும்னு பயந்து வாழ வேணாம். இப்படி கூறு கெட்டவளை வச்சுட்டு நம்ம அடுத்தவளை என்னத்தை குறை சொல்ல? அதான் மாமியா கறி கரெக்டா கண்டுபிடிக்குதே. இது இவ்வளவு கூறு கிடையாது, அவ கூட சேர்ந்தவனதான் இப்படி ஆயிட்டான்னு. என்னமோ பேசிட்டு போங்கப்பா. யார் பேசினாலும் நான் கேட்கறதா இல்லை. மாமியார்கிட்ட எவ்வளோ பேச்சு வாங்கியாச்சு. நீ இப்போ கத்துறா கத்து. என்ன இருந்தாலும் சுஷ்மாவை எனக்கு பிடிக்கும். அவள் எனக்கு நல்லது தான் செய்வாள். யார் என்ன சொன்னாலும் நான் அவளை தப்பாக நினைக்க போகிறதா இல்லை.